வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, குரு சனி பார்வை விளக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது குரு சனியை பார்க்குறது, சனி வந்து குருவை பார்க்குறது, உச்சமாக இருந்து பார்க்குறது, நீச்சமாக இருந்து பார்க்குறது 2 கிரகங்களுமே அப்படிங்கிற விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஒன்று ஒன்றா பார்ப்போம். அதாவது வந்து நீச்ச குரு சனியை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். குரு எங்கே நீச்சம் அடையும் அப்படின்னா, மகர ராசியில் குரு நீச்சம் அடையும். மகர ராசியிலேருந்து குரு வந்து ஒரு 5வது பார்வையாக சனியை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சனி வந்து ரிஷப ராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு. அப்போ நீச்ச குரு வந்து சனியை பார்க்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதனுடைய பயன் என்ன அப்படின்னா, இதனுடைய பலன் என்ன அப்படின்னா, குருங்கிறது வருமானம், குழந்தைகள், சனிங்கிறது தொழில். அப்போ தொழில் வந்து அதிகமாக பண்ணுவார், அதாவது வேலை வந்து அதிகமாக பார்ப்பார், ராவும் பகலும் வேலை பார்ப்பார். ஆனால் நீச்ச குரு அப்படிங்கிறதுனால வருமானம் வந்து கம்மியாக இருக்கும். எவ்வளோ உழைச்சாலும் வந்து அதுக்கேற்ற வருமானம் வந்து இவர் கிடைக்காது. இவர் உழைச்சிட்டு இருக்க கம்பெனிலேருந்து வேறு கம்பெனி வந்து ஆசை காட்டும் இவருக்கு. வேறு கம்பெனியில் வந்து இதே ஜாபுக்கு வந்து நிறைய சம்பளம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. இந்த குருங்கிறது ஆசையை காட்டுவார். அப்போ வேறு கம்பெனிக்கு போனதுக்கப்புறம் அங்கேயும் பார்த்திங்கன்னா தொழிலுக்கேற்ற வருமானம் வந்து இவருக்கு கிடைக்காது. ஏன்னா குரு நீசமானதுனால. இது நம்பர் 1. அடுத்து இதே இது நீச்ச சனி வந்து குருவை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சனி எங்கே நீசமாகும் அப்படின்னா மேசராசியில் நீசமாகும். அப்போ மேசராசிலேருந்து 3ஆம் பார்வையாக குருவை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ குரு வந்து மிதுனத்தில் இருக்கும். மேசத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து மிதுன குருவை பார்க்குறாரு 3ஆம் பார்வையாக அப்படின்னா, அப்போ பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீச்ச சனிங்கிறதுனால வேலை வந்து அதிகமாக இருக்கும். வேலையினால் வந்து எந்த ஆதாயமும் இருக்காது. வேலையினால் வந்து நிறைய தொல்லைகள், பிரச்சனைகள், மனக்கசப்பு எல்லாமே ஏற்படும் வேலையில். ஆனால் வருமானத்தில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வருமானம் கிடைச்சிடும் இவருக்கு. அடுத்து புத்திர தோஷத்தையும் இந்த கிரக சேர்க்கை, இந்த கிரக பார்வை வந்து ஏற்படுத்தும். சனி பார்வை வந்து பார்க்குறதுனால புத்திர தோஷம் ஏற்படும். குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகக்கூடிய அமைப்பு வந்து ஏற்படும். தொழிலில் வந்து மனக்கசப்பு இருக்கும், ஆனால் வருமானம் ஓரளவுக்கு இவருக்கு வந்துடும். அடுத்து நீச சனி வந்து நீச குருவை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீச சனி அப்படிங்கிறது வந்து மேசராசியில் இருக்கக்கூடிய சனி தன்னுடைய 10ஆம் பார்வையில் வந்து நீச குருவை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். குரு வந்து மகரத்தில் இருக்கும், சனி வந்து மேசத்தில் இருக்கும். அப்போ மேசத்துலேருந்து 10வது இடத்துல மகர ராசி வரும். அதில் வந்து குரு இருக்குது அப்படின்னா நீச்ச சனி நீச்ச குருவை பார்க்குற மாதிரி அர்த்தம். அப்போ இந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்னா, இவருக்கு வேலையாலையும் பெரிய லெவலில் முன்னேற்றம் இருக்காது. இவங்க குழந்தைகளை வந்து நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சாலும் அதுக்கேற்ற போதிய வருமானம் வந்து இவருக்கு இருக்காது. அப்போ வேலை பார்த்து சம்பாதிக்க முடியாது, வருமானமும் நிலையாக இருக்காது, குழந்தைகளையும் பார்க்க முடியாத சூழலில் வந்து இவர் இருப்பார். ஆனால் வேலையில் வந்து கண்ணுங்கருத்துமாக வேலை பார்ப்பார், நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். குழந்தைகளை எப்படியாவது வந்து பெரிய ஆளாக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்தாலுமே அந்த குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை வந்து செய்ய முடியாத நிலைமையில் வந்து இந்த ஜாதகர் வந்து சிக்கி சின்னாபின்னமாவார். வாழ்க்கையில் வந்து ரொம்ப நொந்து நூலாவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா 2 கிரகங்களுமே நீசமாக இருக்கும்போது இதை வந்து நீச பங்கம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இருந்தாலும் இவர் வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப நொடிஞ்சு போய் கஷ்டப்பட்டு தான் அவர் குழந்தைய வந்து காப்பாற்றுற மாதிரி ஒரு சூழல் வந்து ஏற்படும். அடுத்து குரு வந்து சனியை 7ஆம் பார்வையாக பார்க்குது, சனி வந்து குருவை 7ஆம் பார்வையாக பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு குரு தனுசில் இருக்கார், சனி மிதனத்தில் இருக்கார், அல்லது குரு வந்து கன்னியில் இருக்கார், சனி வந்து மீனத்தில் இருக்கார் அப்படின்னா இந்த கிரகத்துக்கு இது 7ஆம் பார்வையாக இருக்கும், இந்த கிரகமும் இதை 7ஆம் பார்வையாக பார்க்கும். அப்போ 2 கிரகமும் மாறி மாறி பார்க்குறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, குருங்கிறது குழந்தையை குறிக்கிறது, சனிங்கிறது பேரன் பேத்திகளை குறிக்கிறது, தாத்தாவை குறிக்கிறது. அப்போ 2மே மாறி மாறி பார்த்துக்கிறதுனால இந்த ஜாதகர் வந்து தான் சம்பாதிக்கிற சொத்தை வந்து தான் குழந்தைகளுக்கு வந்து எழுதி கொடுப்பாரு. அந்த குழந்தைகள் வந்து வசதியான வாழ்வை வந்து ஏற்படுத்திக்கிடுவாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல வசதியான வாழ்க்கை அமையும். இந்த ஜாதகர் சம்பாதிச்சு வாழ்கிறத விட இவங்க குழந்தைங்க வந்து நல்லா வசதியாக வாழ்வாங்க. அதே மாதிரி பேரம்பேத்தி காலத்துலேயும் இந்த ஜாதகர் வந்து நல்லா வாழ்வார். இந்த பேரம்பேத்திகளுக்கும் நல்ல வசதிகள் வந்து கிடைக்கும். அவங்களுக்கும் வந்து இந்த பாரம்பரிய தொழில் வந்து அமையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். பேரன் பேத்திகளுக்கும் இந்த ஜாதகர் செய்யக்கூடிய தொழில் வந்து அமையும். அவங்களும் வந்து காலகாலமாக வந்து நல்லா வசதியோடு வாழ்வாங்க, நிம்மதியாக வாழ்வாங்கன்னு சொல்லலாம். இதோட வந்து ராகுவோ கேதுவோ கனெக்ட் ஆகாமல் டைரெக்டாக குரு சனி மட்டும் சமசப்தமாக பார்த்துக்குச்சுன்னா இவர் வாழ்க்கையை விட இவர் குழந்தைகள் வாழ்க்கையும் பேரன் பேத்தி வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். அந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகர் வந்து நல்ல வருமானம் ஈட்டுவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போ உச்ச குரு வந்து சனியை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். குரு எங்கே உச்சமாகும் அப்படின்னா கடகராசியில் உச்சமாகும். கடகராசியில் உச்சமாச்சு அப்படின்னா அது எந்த இடத்துல பார்வை பார்க்கும்? ஒன்று வந்து விருச்சிகத்தில் பார்க்கும், இன்னொன்று வந்து மகரத்தில் பார்வை பார்க்கும், இன்னொன்று மீனத்தில் பார்வை பார்க்கும். அப்போ விருச்சிகத்திலையோ மகரத்திலையோ மீனத்திலையோ சனி பகவான் இருக்கிற பட்சத்தில் உச்ச குரு பார்வை வந்து சனி மேலே படும். அப்போ வந்து இப்போ இதே இது வந்து மகர ராசியில் சனி இருந்தானா சனி வந்து ஆட்சி ஆவார், குரு வந்து உச்சமாக இருக்குது. அப்போ உச்சமான கிரகம் ஆட்சியான கிரகத்தை பார்க்குற ஒரு சூழல் வந்து ஏற்படும். அப்போ இது ஒரு நல்ல அமைப்புனே நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா அதாவது வேலையை விட வருமானம் ஜாஸ்தி வரும். சனி வந்து ஆட்சியாக இருக்கார், குரு உச்சமாக இருக்கிறதுனால சனிங்கிறது வேலையை விட வருமானம் வந்து இந்த ஜாதகருக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்.
அடுத்து உச்ச சனி வந்து குருவை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சனி எங்கே உச்சமடையும் அப்படின்னா துலாம் ராசியில் உச்சமடையும். துலாம் ராசியில் உச்சமடைஞ்சு அப்படின்னா அது வந்து 3ஆம் பார்வையாக எப்படி பார்க்கும்? 3ஆம் பார்வையாக குருவை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். துலாம் ராசியில் சனி இருக்குது, தனுசு ராசியில் குரு இருக்குது அப்படின்னா சனி வந்து குருவை பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் 3ஆம் பார்வையாக. அடுத்து சனிக்கு வந்து 7ஆம் பார்வையாக என்ன வரும் அப்படின்னா மேசராசி வரும். மேசராசியில் குரு இருந்ததுன்னா சனி 7ஆம் பார்வையாக குருவை பார்ப்பார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் பார்வையாக சனி பார்க்கக்கூடியது வந்து இப்போ துலாம் ராசியில் சனி இருப்பார் உச்சமாக. துலாமுக்கு முந்தின வீடு வந்து 12ஆவது இடம், கன்னி ராசி வந்து 12, சிம்ம ராசி வந்து 11, கடகராசி வந்து 10. அப்போ உச்ச சனி வந்து உச்ச குருவை பார்க்கக்கூடிய சூழல் வந்து ஏற்படும். உச்ச சனி வந்து துலாம் ராசியில் இருப்பார். அவர் 10ஆம் பார்வையாக வந்து உச்ச குருவை பார்க்கறதுனால அது என்ன சொல்ல வருது அப்படின்னா சனிங்கிறது வந்து வயசான காலத்தை குறிக்கிறது, தாத்தாவை குறிக்கிறது. குருங்கிறது வருமானத்தை குறிக்கிறது. அப்போ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா வயசான காலத்தில், அதாவது வந்து இந்த ஜாதகர் வந்து 50 வயசுக்கு மேலே வந்து நல்ல வருமானத்தை ஈட்டுவார் அப்படின்னு சொல்லி சொல்ல வருது. இதுதான் வந்து சனி குரு பார்வை விளக்கம். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். வாட்ஸ்அப் நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.